அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஸ்ரஃபில் அம்பியாஇ முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வஸாபிஹி அஜ்மஈன். அம்மா பாத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே, அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, பிறமத அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ். அல்லாஹ்வுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. இது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் என்ற தலைப்பில் தொடராக நம்ம இதுக்கு முன்னால் 3 காணொளிகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது பாகம் 4. இந்த காணொளியில் துறவரத்தை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது, ஒழித்து கட்டி விடுகிறது. துறவரத்துக்கும் இஸ்லாத்தில் சம்பந்தமே இல்லை என்பதை பற்றி இந்த காணொளியில் மேலதிக விவரங்களை பார்க்க போகிறோம். அதாவது உலக நடப்பில் மனிதர்கள் என்ற போர்வையில் எப்படியெல்லாம் மனிதர்கள் தங்களுடைய கற்பனையை கடவுளுக்கு எதிராக, கடவுளுடைய சித்தாந்தத்திற்கு எதிராக மனிதர்களே தாங்களே உருவாக்கி கொண்ட சித்தாந்தத்தின் அடிப்படையில் தங்களுடைய வயிற்றை வளர்ப்பதற்காக உழைத்து சம்பாதிப்பதற்கு 1000 வழிகள் இருக்கின்றன. நேர்மையான முறையில், நியாயமான முறையில் உழைத்து சம்பாதிப்பதற்கு அதிகமான வழிவகைகளை இறைவன் திறந்து விட்டிருக்கான். அவைகளையெல்லாம் தூக்கி ஓரங்கட்டி விட்டு தங்களுடைய வயிற்றை வளர்ப்பதற்கு மதத்தை ஒரு காரணமாக அமைத்து கொண்டு தங்களை மத குருமார்கள் என்று மக்களிடத்திலே பொய் சொல்லி ஏமாற்றி அவர்களை விதவிதமாக இறைவனுக்கு எதிராக செயல்படக்கூடிய, படைத்தவனுக்கு எதிராக செயல்படக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய மூளைகளை சலவை செய்து மழுங்க செய்து தாங்கள் பொருளாதாரத்தை திரட்ட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக ஏராளமான கட்டுக்கதைகளை மனிதர்களுக்கு மத்தியில் ஏராளமான சித்தாந்தங்களை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். எனவே நியாய உணர்வுள்ள, பகுத்தறிவோடு சிந்திக்கக்கூடிய ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் மிக இம்பார்ட்டண்ட்டாக, மிக எளிமையான முறையில் இஸ்லாம் தன்னுடைய வழிகாட்டுதலை தெளிவாக்கி வைத்திருக்கிறது. அவைகளில் ஒன்றுதான், எந்த துறவரத்தை வைத்து மனிதர்களை வழிகெடுக்கிறார்களோ அந்த துறவரத்தை இஸ்லாம் ஒழித்து கட்டி இருக்கிறது. எப்படின்னு பாருங்க. இஸ்லாம் இந்த கொள்கையை வன்மையாக கண்டிப்பதோடு முழுமையாக ஒழித்து கட்டி இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த அந்த காலத்திலேயே, எந்த ஒரு கல்வி அறிவும் இல்லாத அந்த காலத்திலேயே மிக அற்புதமான பகுத்தறிவோடு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த மக்களுக்கு பகுத்தறிவு பாடம் நடத்தி மிக அற்புதமான முறையில் இந்த குடும்பவியலை விளக்கியிருக்கிறார்கள். திருமண வாழ்க்கை என்பது ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் மிக மிக அவசியம். ஆணுடைய அந்த கவர்ச்சியும் பெண்ணுடைய அந்த கவர்ச்சியும் ஒருவரை ஒருவர் ஈர்க்கும் விதமாக இறைவன் படைத்து இருப்பது மனித குலம் தலை தோங்குவதற்காக, மனித குலம் ஒழுக்கமாக வாழ்வதற்காக, மனித குலம் நிம்மதியாக இந்த உலக வாழ்க்கையை அனுபவிப்பதற்காக அமைக்கப்பட்ட ஒரு சித்தாந்தம் இஸ்லாமிய சித்தாந்தம். அப்படிப்பட்ட வடிவமைக்கப்பட்ட அந்த குடும்பவியலை முற்றிலும் ஒழித்து நாசமாக்கக்கூடிய ஒரு காரியம்தான் இவர்களாக உருவாக்கி கொண்ட இந்த துறவரம். திருமண வாழ்க்கையை யாராவது ஒருவர் புறக்கணித்து அவர் தன்னை கடவுளுக்காகவே என்னை அர்ப்பணித்துக் கொள்ளப் போகிறேன், இந்த உலகத்தில் எந்த ஒரு ஆசாபாசவனும் கொண்டவனாக நான் வாழ மாட்டேன், முழுக்க என்னுடைய வாழ்க்கை இறைவனுக்காகவே இருக்கும், அதனால் இறைவன் படைத்த எதையும் நான் அனுபவிக்க மாட்டேன், அதனால் நாங்கள் துறவரம் போவோம் அப்படின்னு சொன்ன செய்திகளை சிலவற்றை இதற்கு முந்தைய காணொலியில் உங்களுக்கு பதிவு வச்சுருக்கேன். அதுக்கு மேலதிகமான விவரங்களை இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். திருமண வாழ்க்கையை யாராவது ஒருவர் புறக்கணித்தால் அவர் இஸ்லாத்தில் இருக்கவே முடியாது. திருமணம் எனக்கு வேணாம் என்று சொல்லிக்கொண்டு
யாராவது ஒருவர் இஸ்லாத்தில் ஒரு முஸ்லீமாக இருக்க முடியுமே ஆனால் நிச்சயமாக முடியாது. அதை ஒட்டுமொத்தமாக அன்றைக்கே 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒழித்து கட்டி விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள் இடத்துல வெளியூர்லேருந்து பயணத்திலேருந்து வந்த சிலர் சென்று அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கை வழிமுறைகள் செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி போய் விசாரிக்கிறாங்க. தாங்களும் அதை ஃபாலோ பண்ணுறதுக்காக இஸ்லாம் என்றால் என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க, அவங்களுடைய வாழ்க்கை வழிமுறைகள் எப்படி இருக்கும், இப்படி எல்லாம் முழுமையாக கேட்குறாங்க. அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வணக்க வழிபாடுகள் குறித்து கேட்டாங்க. அதற்கு அவர்களுடைய மனைவிமார்கள் அவங்களுக்கு விளக்கம் அளிக்கிறாங்க. அந்த விளக்கத்தை அவர்கள் அறிந்து கொண்ட போது அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வணக்க வழிபாடுகளை குறைத்து மதிப்பிட்டது போல் தெரிகிறது. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வணக்க வழிபாடுகளை ரொம்ப லேசாக எடுத்துக்கிறாங்க, ரொம்ப கம்மியாக செய்கிறாங்க. இது பத்தாது, நாங்கள் அதுக்கு மேலே இன்னும் அதிகமாக செய்வோம், அப்படிப்பட்டவர்களாக்கும் நாங்கள், ஆக அல்லாஹ்வுக்கு எங்களை நாங்கள் அர்ப்பணித்து கொள்ள போகிறோம் அப்படின்னு அவங்க விளங்கிக்கிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வணக்க முறைகள் இருக்கு இல்லையா, இது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது, இதை விட அதிகமாக செய்யணும் என்ற எண்ணத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களே அவங்களுக்கு சமாதானமும் கூறிக்கொள்கிறாங்க. எப்படி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன் செய்த பாவங்கள், பின்னால் செய்ய போகிற பாவங்கள் அனைத்துமே அவர்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் இறைவனால். நாம் ஏமாத்துறோம், நாம் அவங்கள மாதிரி செய்ய முடியுமா, நாம் அவங்கள மாதிரி செயல்பட முடியுமா, அவங்கள விட அதிகமாக நாம் செய்யணும் இன்னும் அவங்களுக்குள்ளவே அவங்க சொல்லிக்கிறாங்க. அதில் அவர்களில் 3 பேர் சொன்ன குழுவினர் வந்தாங்க. அதில் ஒருவர் என்ன பண்ணுறாருன்னா, இனிமேல் நான் என்ன செய்ய போகிறேன் என்றால் எப்போதும் இரவில் தொழுது கொண்டே இருக்க போகிறேன், தூங்கவே மாட்டேன், அல்லாஹ்வுக்காக என்னை அர்ப்பணித்து தூங்காமல் இறைவனை வணங்கிவிட்டே இருப்பேன் அப்படிங்கிறாரு. இன்னொருவர் அந்த குழுவினரில் இன்னொருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒரு நாள் கூட விடாமல் தினமும் தொடர்ந்து காலமெல்லாம் நோன்பு நோற்றுக்கொண்டே இருப்பேன் என்கிறார். அதில் 3வது குழுவினரில் 3வது நபர் சொல்கிறாரு, நான் பெண்களை விட்டும் ஒதுக்கி இருக்க போகிறேன், நான் ஒருபோதும் பெண்களை மனம் முடித்து கொள்ள மாட்டேன், திருமணம் முடிக்காமல் நான் பிரம்மச்சாரியாக இருந்து இறைவனை வணங்கி கொண்டே இருக்க போகிறேன் என்ன சொல்றார். அப்போது இது பற்றிய செய்திகளை இப்படி வந்ததும் அவர்கள் பேசிக்கொண்ட செய்திகள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவிக்கப்படுது. அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழர்களிடம் வந்து, இப்படியெல்லாம் பேசிக்கொண்டது நீங்கள் தாமோ, இந்த மாதிரி சில முடிவுகள் எல்லாம் எடுத்து மக்கள் மத்தியில் பேசிக்கொண்டிருந்ததாக கேள்விப்பட்டேனே, அதெல்லாம் நீங்கள் தானா அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டுட்டு சொல்கிறாங்க, அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹுவின் மீது ஆணையாக தெரிஞ்சு கொள்ளுங்கப்பா, இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தீங்களா லூசுத்தனமா, உண்மை என்னன்னு தெரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக உங்களை விட அதிகமாக நான் அல்லாஹுவை அஞ்சக்கூடியவன், அல்லாஹுவை மிகவும் பயந்து நடப்பவன், உங்கள் எல்லாரையும் விட அதிகமாக அல்லாஹுவை அஞ்சி அல்லாஹுக்கு பயந்து நடப்பவன் நானாக்கும். ஆயினும் நான் அப்படி இருந்தும் நோன்பு நோற்கவும் செய்கிறேன், விட்டுவிடவும் செய்கிறேன். சில நாட்கள் நோன்பு நோக்கிறேன், சில நாட்கள் நோன்பு நோக்காமலும் இருக்கிறேன். தொழவும் செய்கிறேன், உறங்கவும் தொழுது விட்டு உறங்கவும் செய்கிறேன். சில நேரங்களில் தொழுகிறேன், தொழுது விட்டு உறங்கவும் செய்கிறேன். மேலும் நான் பெண்களை திருமணம் முடித்து இருக்கிறேன். ஆகவே இதுதான் என்னுடைய வழிமுறை.
இறைவன் எனக்கு வழங்கிய இஸ்லாத்தின் அற்புதமான வாழ்க்கை வழிமுறை, குடும்ப வாழ்வியல் திட்டங்கள். ஆகவே என் வழிமுறையை யார் உங்களில் கைவிடுகின்றாரோ, ஆகவே இதுதான் என்னுடைய வழிமுறைன்னு சொல்லிட்டு, ஆகவே அந்த என் வழிமுறையை யார் கைவிடுகிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல என்று சொன்னார்கள். என்னை சார்ந்தவர் அல்லன்னா, இறைவன் என்னை தூதராக அனுப்புனா, இவைகள் எல்லாம் நான் செயல்படுத்தி கொடுக்கின்ற வழிமுறை. இதெல்லாம் நானாவா செஞ்சேன்? இல்லை, அல்லாவின் புறத்திலிருந்து அவன் அறிவிக்கப்பட்ட மார்க்க சட்டத்தின்படி நான் செயல்படுத்தி கொண்டு இருக்கிறேன். இதுதான் என்னுடைய வழிமுறை. என்னுடைய இந்த வழிமுறையை யார் புறக்கணிக்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல, அதாவது முஸ்லீம் அல்ல. அவர் பின்பற்றக்கூடிய வழிமுறை இஸ்லாமிய வழிமுறை அல்ல என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக எச்சரிக்கையான முறையில் இந்த அறிவுறுத்தலை அந்த மக்களுக்கு முன்வைத்தார்கள். இதை அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய இந்த செய்தியை நீங்கள் புகாரில் 5063வது ஹதீஸில் விளக்கமாக பார்க்கலாம். இந்த செய்தியின் மூலமாக நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், திருமண வாழ்க்கையை புறக்கணிப்பவர்கள் இஸ்லாத்தை பின்பற்றுபவர்கள் இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றே பிரகடனப்படுத்தி விட்டார்கள். நம்ம வாழக்கூடிய காலம் 1447 ஆண்டுகளை தாண்டி இப்போது இருக்கக்கூடியவர்களுக்கு மத்தியிலும் இந்த செய்தி எட்டவில்லை. இதை தெளிவாக நம் மக்கள் பிறருக்கு எடுத்து சொல்லவில்லை. அதன் காரணமாக இன்று வரை இந்த துறவரம் நீடித்து கொண்டு இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால், இந்த திருமணத்தை முஸ்லீம் என்பதற்கான அடையாளமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித சமூகத்திற்கு காட்டி தந்திருக்கிறார்கள். மனித சமூகத்திற்கு, இஸ்லாமியர்களுக்குன்னு எடுத்துக்கொள்ளாதீங்க, இது நமக்கு இல்லைன்னு ஒதுங்கி விடாதீர்கள், முழு மனித சமூகத்திற்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்திருக்கிறார்கள். மதினாவிற்கு இஜ்ரத்து செய்து வந்ததும், இஜ்ரத்து செய்து வந்தவர்கள் அளவுக்கு மதினாவில் பெண்கள் பற்றாக்குறையாக இருந்தது. ஏனென்றால் இஜ்ரத்து செய்து வந்தவர்களில் ஒரு சிலரை தவிர மற்றவர்கள் அனைவருமே ஆண்களாகத்தான் இருந்தார். அதிகமான ஆண்கள். 10 ஊரைச் சேர்ந்த ஆண்களுக்கு ஒரு ஊரில் பெண் கிடைக்க முடியுமா? கிடைக்குமா? கிடைக்காது. உதாரணத்திற்கு 200 பேர் இருக்கின்ற ஒரு ஊரில் 100 ஆண்கள் நுழைந்தால் ஆண்கள் அனைவருக்கும் பெண்கள் கிடைக்க மாட்டார்கள். அதாவது அந்த ஊரில் இருப்பவர்களுக்கு அந்தந்த ஊரில் பெண் கிடைத்துவிடும். இந்த நிலையில் மக்காவிலிருந்து மதினாவுக்கு வந்துள்ள எங்களுக்கு பெண் கிடைக்கவில்லை என்று சஹாபாக்கள் நபி அவர்களிடம் புகார் தெரிவிக்கிறார்கள். அப்போது நபி அவர்கள், திருமணத்திற்கு சக்தி இருந்தால் திருமணம் செய்து கொள்ளுங்க, அதுக்கான வசதி வாய்ப்புகள் இருந்து பெண்ணு கிடைச்சா திருமணம் பண்ணிக்கங்க. அதற்கு வாய்ப்பில்லை என்றால் உங்களில் நோன்பு வைத்துக் கொள்ளட்டும் என்றார்கள். அந்த வசதி வாய்ப்புகள் இருந்து பெண்ணு கிடைச்சா கல்யாணம் பண்ணிக்கோங்க. அப்படி வாய்ப்பு இல்லைன்னா அது வரைக்கும், அந்த வாய்ப்பு கிட்டுற வரலையும் நோன்பு நோர்த்து கொண்டு உங்கள் ஆசா பாசங்களை கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள். திருமண முடிக்க பொருளாதார வசதி இல்லை என்றாலோ அல்லது பெண் கிடைக்காமல் இருந்தாலோ அவர் நோன்பு வைத்து தமது ஆசாபாசங்களை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டுமே தவிர துறவரம் என்ற கேவலமான செயலுக்கு யாரும் போய்விடக்கூடாது. ஒருவேளை நமக்கு வாய்ப்பு வந்துவிட்டால் நாம் நோன்பு வைப்பதை நிறுத்திக் கொள்ளலாம். நோன்பு வைத்து கொண்டால் ஒரு மனிதன் பாதுகாப்பு பெறுவான். பசி வந்தால் 10ம் பறந்து போகும் என்று நம்ம இடத்துல பழமொழியெல்லாம் சொல்லுவார்கள். பசி வந்துவிட்டால் இந்த மாதிரியான நாட்டங்கள் வராது அல்லது தூண்டுதல் குறைவாக இருக்கும். எனவே திருமணத்துக்கு சக்தி இல்லாதவர்கள் நோன்பு வைக்க வேண்டும் என்கின்ற சட்டத்தை கொண்டு திருமணம் முடிப்பதன் அவசியத்தை நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக விளக்கி தந்திருக்கிறார்கள். இது திருமணத்தை வலியுறுத்தி சொன்ன ஒரு செய்தி. மேலும், இளைஞர்களே, உங்களில் தாம்பத்தியம் நடத்தி சக்தி பெற்றவர், இளைஞர்கள்ட்ட சொல்கிறாங்க, உங்களில் தாம்பத்தியம் நடத்த சக்தி பெற்றவர்கள் மனம் முடித்து கொள்ளட்டும், அதற்கு இயலாதவர்கள் நோன்பு நோற்று கொள்ளட்டும்.
ஏனெனில் நோன்பு ஆசையை கட்டுப்படுத்தக்கூடியதாகவும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய செய்தி புகாரில் 5065 5066 ஆகிய செய்திகளில் நீங்கள் பார்க்கலாம். எனவே நம்மளுடைய ஆசாபாசங்கள் ஆணுக்கும் இருக்கிறது, பெண்ணுக்கும் இருக்கிறது. இது நாமளாக உருவாக்கி கொண்டதில்லை. இறைவன் நம்மை அப்படித்தான் படைச்சிருக்கிறான். அந்த ஆசாபாசங்களை கொண்டுதான் ஆணும் பெண்ணும் ஒருவரை ஒருவர் ஈர்க்கும் வகையில் அமைந்திருக்கிறார்கள். அப்படி ஈர்க்கப்படும் அந்த ஆசாபாசங்களை நியாயமான முறையில், அனுமதிக்கப்பட்ட முறையில், திருமணத்தின் மூலமாக ஒன்றிணைந்து அதன் மூலமாக குடும்பம் பெருக வேண்டும், குடும்பவியல் ஆரம்பம் செய்யப்பட வேண்டும் என்பது இஸ்லாம் மனித சமுதாயத்துக்கு வழங்கிய ஒரு அற்புதமான வாழ்க்கை திட்டம். அதற்கு எதிராக இந்த மாதிரி மதகுருவார்கள் என்ற பேர்வையில் மக்களை வழிகெடுத்து அவர்களுடைய பொருளாதாரத்தை அநியாயமான முறையில் சுரண்டி தின்பதற்காக இப்படி ஏராளமான நாடகமாடி மக்களுக்கு மத்தியில் மக்களை வழிகெடுத்து வைத்திருக்கிறார்கள். இப்படி நிறையா இருக்குது. 1-2 இல்லை, ஆயிரக்கணக்கான செய்திகள் நம்ம தமிழகத்திலேயே எடுத்து சொல்லலாம். உலகத்துக்கெல்லாம் போவேனா, தமிழகத்தில் நம் முன்னால் வாழ்ந்து கொண்டிருக்கிற இஸ்லாம் அல்லாத மக்களுக்கு மத்தியில் ஏராளமான குளறுபடிகள் தங்களுடைய வாழ்க்கையும் தங்களுடைய பொருளாதாரத்தையும் அந்த கடவுள், இந்த கடவுள், அந்த ஆத்தா, இந்த ஆத்தா, அந்த மகான் என்று சொல்லி என்ன வருடத்துக்கு எத்தனை திருவிழாக்கள், எத்தனை வைபவங்கள், எவ்வளவு பொருளாதார சீரழிவுகள், இவைகளை எல்லாம் தமிழ் பேசக்கூடிய நன்மக்கள், பகுத்தறிவோடு சிந்திக்கக்கூடிய நன்மக்கள் அனைவரும் இந்த செய்தியை சிந்தித்து சீர்தூக்கி பார்த்து ஒரு நல்ல முடிவு எடுக்க வேண்டும். இந்த உலகம் சோதனைக்காக நமக்காக படைக்கப்பட்டிருக்கிறது. நாம் அனைவரும் இந்த உலக வாழ்க்கையில் எப்படி நம்மளுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கிறோம் என்பதால் சோதிக்கப்படுகிறோம் என்பதை விளங்கி மறுமை வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் அந்த ஒரே இறைவனாகிய அல்லாஹ்வை மட்டும் நம்பி அவன் சொன்ன சட்டத்திட்டங்களை பின்பற்றினால் மட்டும்தான் நாம் வெற்றி பெற முடியும் என்பதை நீங்கள் தெளிவாக சிந்தித்து உணர வேண்டும் என்பதற்காக இந்த காணொலியை உங்கள் முன்வைக்கிறேன். இவைகளை தெளிவாக விளங்கி செயல்படக்கூடிய வேண்டிய நல்மக்களாக அல்லாஹ் உங்களையும் எங்களையும் ஆக்கி அருள் புரிய இறைவனிடம் பிரார்த்தித்தவனாக இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜஸாக்கல்லாஹ் கைரா.